வாங்க வாங்க. என்ன மாலை கட்டிக்கிட்டு இருக்கியா? சரிதான். ஆமா, எதுக்கு 2 மாலை? பந்தயம் முடிஞ்சது 2 பேருக்குமே போடுவியா? சீச்சி, இந்த மாலையை 2 பேர் கையிலும் கொடுத்துருவேன். யாரு செய்யறாங்களோ அவங்க எனக்கு மாலை போடணும். தோக்குறவங்க கையில இருக்கிற மாலையை வாங்கி ஜெயிக்கிறவங்க கழுத்துல நான் போடுவேன். எனக்கு முன்னாடியே வந்து வழக்கப்படி உன் காக்கா வேலைய ஆரம்பிச்சிட்டியா நீ? வெங்காயம் தோலை உரிச்சு விடுவேன். வந்தீங்க மாலையை 2 பேரும் எடுத்துக்கோங்க. வாங்க என் பின்னாடி. அத தோடாதரா, இந்த மாலை ஏடுறா கையில. போடா, நீயே முன்னாடி போ. செங்கம்மா அங்கம்மா கில்கில் மங்கம்மா, இது செங்கம்மா இது அங்கம்மா இது கில் மங்கம்மா, இதையும் மதையும் பார்த்து பார்த்து இழிக்காதே சும்மா, இதையும் மதையும் பார்த்து பார்த்து இழிக்காதே சும்மா, இது செங்கம்மா இது அங்கம்மா இது கில்கில் மங்கம்மா. சரதாம்மா சரதாம்மா சரதாம்மா. இது அங்கம்மா அடசரதாம்மா, இது கில்கில் மங்கம்மா, அடசரதாம்மா, இது செங்கம்மா இது அங்கம்மா இது கில்கில் மங்கம்மா. சூட்சம் புரிஞ்சி சொன்னா கழுத்தை நீட்டுவின் முன்னாலே, சூட்சம் புரிஞ்சி சொன்னா கழுத்தை நீட்டுவின் முன்னாலே, சொர்க்கம் உலகில் இருக்குது அதை நான் காட்டுவேன் பின்னாலே, சொர்க்கம் உலகில் இருக்குது அதை நான் காட்டுவேன் பின்னாலே, அதிர்ஷ்டம் உனக்கு இருக்கா அவருக்கு தான் அது இருக்கா, அதிர்ஷ்டம் உனக்கு இருக்கா அவருக்கு தான் அது இருக்கா, ஆராய்ச்சி ஒரு முடிவு பண்ணாமே ஆடாதே என் கிறுக்கா, ஆராய்ச்சி ஒரு முடிவு பண்ணாமே ஆடாதே என் கிறுக்கா. சரதாம்மா 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 சரதாம்மா, இது செங்கம்மா அடசரதாம்மா, இது அங்கம்மா அடசரதாம்மா, இது கில்கில் மங்கம்மா, இது செங்கம்மா இது அங்கம்மா இது கில்கில் மங்கம்மா, இதையும் மதையும் பார்த்து பார்த்து இழிக்காதே சும்மா, இதையும் மதையும் பார்த்து பார்த்து இழிக்காதே சும்மா, இது செங்கம்மா இது அங்கம்மா இது கில்கில் மங்கம்மா. சரதாம்மா சரதாம்மா சரதாம்மா. வந்த என்னன்னு புரிஞ்சுதா? அட சரதாமா, புரிஞ்சுது புரிஞ்சுது. புரிஞ்சுதா? சொல்லு. இந்த 3 பேர்ல சிறந்தவ எவ? பொம்மைய காட்டி பொம்பளைன்னு நம்ப சொல்ற, இதுல எவ சிறந்தவன்னு வேற சொல்ல சொல்ற. விசித்திரமான போட்டியால இருக்கு. விசித்திரமா தான் இருக்கும். இதுல ஜெயிக்கிறவங்க தான் ஆம்பளை. புரிஞ்சுதா? சொல்லு. இது 3மே மண்ணால் செய்யப்பட்டவை, இது 3மே கீழே விழுந்தால் உடையக்கூடியவை, இது 3மே ஒரே உயரம் ஒரே அளவு ஒரே கணம், எல்லாரும் ஒரே நிறை, எல்லாரும் ஓர் இனம், எல்லாரும் நாட்டு பொம்மைகள். அடாடாடாடா, உங்க மூளை இருக்கே. என்ன சொன்ன? மூளை இருக்கா? மூளை இருந்தா இப்படி சொல்லுவானா இவன்? வெங்காயம், டேய் மரியாதையாரு, இன்னும் நான் சும்மா இருக்க மாட்டேன். நீங்க சும்மா இருக்க வேண்டாம், தோல்வியை ஒத்துக்கிட்டு தோட்டத்து வழியா ஓட வேண்டியதான். ஆளை பாரு, அட பந்தயத்துக்கு வந்த முகர கட்டைய பாரு. யோ இந்தய்யா, என்னையா இது? ஒன்னதையா? அட என்ன இது காதை போட்டு நோண்டிட்டு இருக்கிற? காதை நோண்டல்ல, கடுமையா ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேன். ஓஹோ, ஒண்ணு கணக்காத, பேசாம இரு. என்னையாது? இங்க பாரு இங்க பாரு இங்க பாரு. இப்ப கேளு. இந்த பொம்பளை இருக்காளே, இவகிட்ட ஒரு ரகசியத்தை சொன்னா இந்த காதுல வாங்கி இந்த காதுல விட்டுடுவா. இவளுக்கு பொறுப்பும் கிடையாது, புத்தியும் கிடையாது.
அதனால இவன் மட்டும் சரிதானா? சரிதான். அப்புறம் வா 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 இன்னும் காமிக்கிறேன் வா வா. என்ன பாரு அதுக்குள்ள மிரட்டுறியே. சீ 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 தவளை தவளை தவளை. என்னையாது இது? தவளையாது? தவளை தன் வாயால கெட்டுதுன்னு சொல்லுவாங்களே தெரியுமா? அந்த மாதிரி காதால கேட்ட செய்தி எல்லாம் வாயாலேயே தம்பட்டம் அடிக்கிற வாயாடி தவளை பொம்பளைவோ சரிதானா? அதனால அவளை விட இவன் மகாமட்டம் மகாமட்டம். வா வா சரிதானா? சரிதான். என்ன ஐயா குச்ச காணோம். ஆமா அங்கதானே சிங்காரவல்லியோட மூளை சரியா வேலை செஞ்சிருக்கு. எப்படி? இவெல்லாம் பொம்பளை இவகிட்ட ஒரு சமாச்சாரத்தை சொன்னா சொன்னவங்களுக்கே திருப்பி சொல்ல மாட்டாளே, அப்பேரோட உத்தமையாச்சே. தாய் உன் புத்தி எல்லா பொம்பளைகளுக்கும் வரணும் சரிதானா? சரிதானா? உண்மையிலேயே நீங்க ஆராய்ச்சி தாங்க. உங்களுக்கு மாமா நீங்க ரெண்டு பேரும் பரம்பரையா பாம்புக்காரங்களா? இல்ல 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 பஞ்சத்துக்கு தான் பாம்புக்காரங்களா மாறி இருக்கிறோம். பஞ்சத்துக்கா? உலக வழி வேணும் இல்லையா? அப்படிங்களா? சரி போய் புடிங்க. நீ மகடி ஊது, நீ புடி. ஊது ஊது. சொன்னீங்க நீங்க தானே சொன்னீங்க. என் கையை பிடிக்குதுன்னா பாம்பை பிடிக்குது. நான் மாட்டேன் நான் மாட்டேன். அந்த அல்லிமுத்தோட கறி எனக்கு வர வேண்டாமா? அல்லிமுத்து கதியா? அல்லிமுத்துக்கு என்னய்யா? அல்லிமுத்து பாம்பு விஷத்தால தானம்மா செத்துட்டாரு. ஓஹோ, அல்லிமுத்து உயிரை போக்கத்தான் கார்கோடக விஷம் கொண்டு வந்தாங்களா? அவரோட போகலையே, அவர் கூட ஆராய்ச்சின்னு ஒரு பய. ஆமா ஆமா. அவருக்கு என்னய்யா? அவருக்கு என்னய்யா? அவருக்கு என்ன? அவனுக்கும் விஷமாடப்பட்டு உயிர் படக்கு படக்குன்னு போய்கிட்டே இருக்கு. ஐயோ, கார்கோடக விஷயம் ரொம்ப பொல்லாதாச்சு. இருக்கட்டுமே, அல்லிமுத்தே செத்தாச்சு. ஆராய்ச்சி போனா என்ன நஷ்டம்? இல்லைங்க, அவர் என் புருஷன். அப்படியா? நீங்க அந்த பாம்பு எங்க இருக்குது சொல்லுங்க, நாங்க உதவி செய்வோம். அரே நீ ஒண்ணு, அதெல்லாம் இவங்களுக்கு எங்க தெரிய போகுது? ஏன் தெரியாது? இமயமலை அடிவாரத்துல நந்தி குன்றுக்கு பக்கத்துல ஒரு குகை இருக்கு. அந்த குகையில இப்பவே போறோம், அல்லிமுத்துவை காப்பாத்துறோம். யாராச்சு? ஐயா ஐயா, யாராச்சு? ஆராய்ச்சி பக்கத்திலேயே இருக்கான். நீங்களா? ஆமா, இந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கத்தான் இப்படி மாறு வேஷம் போட்டோம். இப்போதான் அந்த குகைக்கு புறப்பட வேண்டும். ஐயோ, அங்க காவல் அதிகம், ஜாக்கிரதை. அட துணிஞ்சிருந்தவனுக்கு உனக்கு வெக்கம் இல்ல, வாங்க சமாளிப்போம். அம்மா, நீ பிள்ளையின் குட்டியம்மா நல்லா இருக்கணும். ஏன் அழறீங்க? என்ன விஷயம்? யார் இங்க படுத்திருக்கிறது? யாருக்காவது உடம்பு சரியில்லையா? சுவாமி, என்ன விஷயம்? மன்னிக்க வேண்டும் சுவாமி, என்னுடைய தங்கை மகன் அல்லிமுத்து அகால மரணமாய் விட்டான். அவனுடைய பிரேதம் தான் அது. பிரேதமா? பாவங்களா, பிரேதத்தை வீட்டுல வச்சுக்கிட்டு சாப்பாடு போட்டு கொஞ்சம் நஞ்சம் உயிரோடு இருக்கிற என்னையும் கொள்ளடவா பாத்தீங்க? ஐயோ ஐயோ. அம்மா, சுவாமி, இலையில் உட்கார்ந்தும் சாப்பிடாமல். அடி துரோகி, நீமா அப்படி சொல்றே? எவ்வளவு தைரியம் உனக்கு? கொலைகாரா, உனக்கா தர்மரன்னு பேரு? சுவாமி, அப்படி தவறாக நினைக்க வேண்டாம். நீங்கள் பசியோடு இருப்பதை பார்த்து அதுக்காக என்னை பாவ மூட்டையா சுமக்க சொல்றேன்? சுவாமி, அப்படியெல்லாம் அபாண்டமாக பேசாதீர்கள். செத்த பிரேதத்திற்கு திரும்பவும் உயிர் கொடுப்பதற்காக நாக சர்ப்பத்தை கொண்டு வர போயிருக்கிறார்கள். அதற்காகத்தான் சுவாமி. நல்லா இருக்குதையா நியாயம். மாண்ட உயிர் எங்கேயாவது மீண்டதுண்டா? பிரேதத்தை வீட்டுல வச்சிருக்கிறதே பெரிய பாவமாச்சு. ஐயோ, காதடக்குதே. அம்மா, ஐயோ, நான் சாப்பிடணுங்கிற எண்ணம் உண்மையிலேயே இருந்தா அம்மா, அந்த பிரேதத்தை கொண்டு போய் எரிச்சிட்டு வந்தால் சாப்பிடுறேன். ஐயோ, பசி பசி, என்னால தாங்க முடியலையே. என்ன தர்ம சங்கடம்! இவருக்கு அன்னமிடாவிட்டால் நான் சொன்ன வார்த்தை தவறியவனாவேன்.
சங்கவதி, உன் மகன் உடலை எரிக்க உன் மனம் இடம் தராது. அப்படி இருந்தா தங்களுக்கு சம்மதம் தானா? இல்லை இல்லை, தர்மம் தலை காக்கும் என்பார்களே. அதற்காக என் மைந்தன் உடலை கரியாக்கவா சொல்லுகிறீர்கள்? முடியாது முடியாது. ஒருவேளை அபிமன்யு நாரசர்மம் கொண்டு வந்த பிறகு அள்ளிமுத்துவன் உடல் இல்லாவிட்டால் தெய்வமே. அம்மா அம்மா, ஐயா காதடக்குதே. ஐயோ, பிராணம் போயிடும் போல இருக்கே. ஐயோ ஐயா, பசி பசி, என்னால தாங்க முடியலையே, என்னால தாங்க முடியலையே. சங்கவதி, அவர் செத்து விட்டால் அந்த பாவம் நம்மை தானமா சேரும். அண்ணா, தர்மத்திலும் சிறந்த சக்தி உலகத்தில் வேறொன்றும் இல்லை. அப்படி என்றால் என் கண்மணியின் உருவத்தை எரிக்கவா சொல்லுகிறீர்கள்? ஆமாம்மா. ஐயோ, அள்ளிமுத்து, நான் மகா பாவியம்மா. அள்ளிமுத்து. Thank you.
செத்து பிழைத்தாய். அபிமன்யும் ஆராய்ச்சியும் நல்ல சமயத்தில் வந்தார். துரோகம், வஞ்சித்து விட்டார்கள். கொஞ்சம் மொழி பேசி நஞ்சு கலந்து விட்டார்கள். பழிக்கு பழி வாங்காமல் விடமாட்டேன். மறுபடியும் வாங்க போகிறாய். இன்னொரு தரம் செத்தா மறுபடியும் பிழைக்கிறது அரிதுன்னு சொல்லுங்க. 6லும் சாவு 100லும் சாவு. மரணத்திற்கு பயந்து மானத்தை அடகு வைக்க மாட்டேன். இப்பொழுதே புறப்பட்டு சென்று அந்த புல்லுருவியலை நிர்மூலமாக்கினால்தான் எனக்கு நிம்மதி ஏற்படும். அல்லிமுத்து, ஆலோசனையற்ற அவசரம் ஆபத்தானது. வீடு தீப்பற்றி இருந்தாலும் பொறுமை பற்றி போதனை செய்வதே உங்களுக்கு வேலையாகிவிட்டது. ஆத்திரப்படாதே. முதலில் நீ உயிர் பெற்ற செய்தி உன் அன்னைக்கு தெரிய வேண்டும். பிறகு அவள் அனுமதி கொடுத்தால் போகலாம். வா. ஆமா ஆமா, அதுதான் நல்லது. பொம்பளைங்க பாருங்க, நாங்க ரோஷம் உள்ள பொம்பளைங்க கேளுங்க. சும்மா இங்க வந்து முறைக்காம பாருங்க. மாவீர செங்க துண்டு தொண்டு 2 பாருங்க. பெண்ணை ஜெயிக்க ஆண்களினால் முடியாதுங்க.
இனிமே நம்ப கிட்ட செல்லாதுங்க வாழுங்க மாவீர செங்கரும்பு துண்டு ரெண்டு பாருங்க பெண்ணை ஜெயிக்க ஆண்களினால் பெண்ணை ஜெயிக்க ஆண்களினால் முடியாதுங்க மாமல்லை வேங்கையை காட்டினில் மேய்ப்போம் இனி ஆண்களில் யாருக்கு வீரம் வந்துங்க பாருங்க வீரத்தை பார்ப்போம் பெண்ணை ஜெயித்த ஆண்களினால் பெண்ணை ஜெயித்த ஆண்களினால் முடியாதுங்க புவி ஆண்டவன் கூடவே வாழ்வில் பஞ்சக பாண்டவன் கூடவே நேரில் பெண்ணை ஜெயிக்க ஆண்களினால் பெண்ணை ஜெயிக்க ஆண்களினால் முடியாதுங்க போர்தனில் வீரம் காணும் கடல் ஆழத்தை கூடவே காண்போம் உயிர் போவதை கூடவே பாரும் பெண்ணை ஜெயித்த ஆண்களினால் பெண்ணை ஜெயித்த ஆண்களினால் முடியாதுங்க தனி ஆட்சி இல்லாமே நாட்டிலே வாங்குகள் கூட்டுவ வாழ்வின் ஏட்டிலே பெண்ணை ஜெயிக்க ஆண்களினால் பெண்ணை ஜெயிக்க ஆண்களினால் முடியாதுங்க வாடி மகளே வா கட்டழகு சொட்டுகின்ற உன் பட்டுமேனியை காராகிரகத்தில் அழைத்து வைக்கும் அளவுக்கு என் மனதை கல்லாக்கி விட்டாய் போகட்டும் மண்ணோடு மண்ணாக மறைந்து விட்ட மதோன்மத்தனை மறந்து விட்டாயா அவரை என் உயிருள்ள வரையும் மறக்க மாட்டேன் அலங்காரம் விண்ணும் மண்ணும் வியக்க பெண்ணாட்சி நடப்பதை காண சகியாத பொறாமைக்காரனை நீ மறக்கத்தான் வேண்டும் முடியவே முடியாது ஆத்திரத்தால் அறிவை இழக்காதே நாளை இந்த நாட்டை ஆள வேண்டியவள் நீ நானா நானும் உன்னை போல் நச்சரவும் அல்ல நாட்டு வெறியிலே நல்லவர்களை கொத்துவதற்கு அதை விட என் கணவர் வெந்த தீயில் விழுந்து களிப்போடு இறப்பேன் என்ன இன்னுமா உன் இருமா படங்கவில்லை இறுதியாக சொல்லுகிறேன் என் இஷ்டத்திற்கு நீ கட்டுப்படவில்லை என்றால் என்ன நடக்கும் தெரியுமா எது நடந்தாலும் நடக்கட்டும் பெண் வடிவில் நடமாடும் பேய்களுடன் வாழ்வதை விட மண்ணோடு மண்ணாகி மடிவதே சிறந்தது சூரவல்லி இவளை இப்பொழுதே பாதாள சிறையில் தள்ளுங்கள் அம்மாமா அன்னிமுத்து ஆராய்ச்சி வந்து விட்டாங்க அதையோடு அரண்மனைக்குள் புகுந்து விட்டார்கள் மாண்டவன் மீண்டு விட்டான் ஆம் ஆண்டாண்டு தோறும் அழுது புரண்டாலும் மாண்டோர் மீண்டிட மாட்டார் என்று மனப்பால் குடித்திருந்த மங்கையர் கூட்டமே வேல் பாய்ந்து வீழ்ந்து விட்ட வேங்கை எல்லை இங்கு வந்திருப்பது கொலைகாய் இந்த பைசாசத்தின் பசப்பு வார்த்தைகளிலே மயங்கி காதலில் கட்டுண்டு கிடந்த அந்த கபோதி அல்லிமுத்து மாண்டு விட்டான் ஆண்களை எள்ளி நகையாடும் மாணவக்காரிகளே அசையாதீர்கள் கையில் வாளோடும் வலிவும் பொலிவும் கொண்ட படையோடும் வந்திருக்கும் இப்புதுமை அல்லிமுத்து உங்களை கைது செய்திருக்கிறான் பழைய ஆராய்ச்சியும் வந்திருக்கான் பழி வாங்க நான் நிரபராதி இனி எதை சொல்லி நம்ப வைப்பேன் என்னை மன்னித்து விடுங்கள் வஞ்சகி பால் வார்த்தவனை கூட உனக்கா மன்னிப்பு தர்மர் நீதிமன்றத்திலே நிறுத்துவோம் கவலைப்படாதீர்கள் அம்மா நீதி தேவரை புதுண்டிலே நிற்கும் இம்மூவர்
பெண்களாயிற்றே என்று எண்ண வேண்டாம். இதோ நிற்கிறாளே ஆரவல்லி, இவள் யமனை போன்றவள். அடுத்து நிற்கும் சூரவல்லி காலனை போன்றவள். கடைசியாக நிற்கிறாளே கள்ளி, இந்த பூனையும் பால் குடிக்குமா என்று எண்ணத் தோன்றும். இன்னொருத்தி திட்டம் தீட்ட அதை செயல்படுத்தும் தூது வேலையை சூதாக செய்திடும் சூழ்ச்சிக்காரிதான் இந்த அலங்காரவல்லி. பெண்ணாட்சி என்ற பெயரிலே பேயாட்சி நடத்தினார்கள். இதுதான் முதல் குற்றம். ஆணும் பெண்ணும் சமம் என்ற அரும் நீதி மறந்து அதிகாரம் கையிலே இருக்கிறது என ஆணை அடிமைப்படுத்தி அல்லல் படுத்துவதையே அன்றாட வேலையாக கொண்டிருந்தார்கள். பண்புமிக்க பாண்டவர் பரம்பரையிலே உதித்த நமது பீமசேன கண்டோர் மிரண்டிடும் உருவத்தை பெற்றிருந்தும் கேட்டோர் நடுங்கிடும் வீரத்தை கொண்டிருந்தும் இந்த சண்டாளிகளின் ஆட்சியிலே அவமானப்படுத்தப்பட்டான். இது இரண்டாவது குற்றம். இந்த அநீதியை ஒழித்து அமைதியை உண்டாக்க அரும்பாடுபட்ட என்னை கொன்றுவிட விஷம் வைத்தான். இது மூன்றாவது குற்றம். பிரபு, மன்னிக்க முடியாத இந்த மூன்று குற்றங்களுக்காக இந்த நீதிகள் சாதாரணமாக அல்ல, கடுமையாக தண்டிக்கும். பதில் நிறைய இருக்கிறது. பெண்கள் ஊமைகளாயிற்றே பேசவா போகிறார்கள் என்று யாரும் எண்ண வேண்டாம். அந்த கண்மூடி நிலையை மாற்றவே பெண்ணாட்சி அமைத்தோம். பெண்குலம் ஆண்குலத்திற்கு அடிமையாக இருப்பதை வெறுத்தோம். அந்நிலை ஒழித்தோம். நாங்கள் போட்டிகள் நடத்தியது உண்மை. தானாக வந்தார்கள் தன்னலம் கருதி, அடிமையானார்கள் அவசரப்பட்டு. ஆணவம் பிடித்த பெண்கள் அடக்கப்பட வேண்டும். அல்லி ராஜ்யத்திலே அது நடக்கலாம், ஆரவல்லி ஆட்சியிலே அது நடக்காது. நடக்கவில்லையே என்ற கவலையால் தான் இந்த வழக்கை ஜோடித்திருக்கிறார்கள். ஜோடிக்கவில்லை, அல்லிமுத்துவுக்கு விஷம் வைத்து. விஷமா? நாங்களா கொடுத்தோம்? அவையோரே கேளுங்கள். அருமை மகளை அவருக்கு மனைவியாக்கி பிறந்த நாட்டை ஸ்ரீதனமாக கொடுத்து நலம் பல பெற்று இன்று போல் என்றும் வாழ்க என்று வாழ்த்தி வழி அனுப்பி வைத்த நாங்கள் விஷம் கொடுப்போமா? மகள் தாலி அறுக்கட்டும் என்று எந்த தாயாவது விரும்புவாளா? தாய் விரும்ப மாட்டாள், இந்த பேய் விரும்பினாள். அலங்காரம் தான் எனக்கு பலகாரம் கொடுத்தது. அவளிடம் அதை கொடுத்தது யார்? நான் தான். மறுக்கவில்லை, நானே தான் கொடுத்து அனுப்பினேன். அந்த பலகாரத்திலே விஷம் இருந்தது என்பதற்கு ஆதாரம் என்னுடைய மரணம். நீங்கள் சுவாசித்த காற்றிலோ சுவைத்த நீரிலோ விஷம் இருந்திருக்க கூடாதா? அல்லது வழியில் நாகசர்ப்பம் ஏதேனும் உங்களை தீண்டிருக்க கூடாதா? தர்மராஜரே, நீதி நெறி தவறாத எங்களுக்கு நேர்மையற்ற குற்றச்சாட்டுகளும் சபை நடுவே ஏச்சும் பேச்சும் தானா பரிசு? இதுதானா பாண்டவர் பண்பு? அல்லிமுத்து, நீ அவசரப்பட்டு விட்டாய் என்றே நினைக்கிறேன். பிரபு, நீங்களும் இந்த முடிவுக்கா வந்து விட்டீர்கள்? ஐயோ, நம்ம அல்லிமுத்து சொல்றது அவ்வளவு நிஜமுங்க. அலங்காரவல்லி விஷம் கொடுத்து தான் ஐயா செத்தாரு. அலங்காரவல்லி அல்லிமுத்துவுக்கு விஷமிட்டது உண்மையா? ஏன் பேசாமல் இருக்கிறாய்? விஷமிட்டது யார்? நீயா? இல்லாவிட்டால் அவர் இறந்த விதம்தான் என்ன, அதையாவது சொல். ஏன் மௌனம் சாதிக்கிறாய்? கணவனை கொல்லும் சதியிலே உனக்குள்ள பங்கும் வெட்ட வெளிச்சமாகி விடுகிறதே என்ற கவலை தொண்டையை அடைக்கிறதா? அன்பே என்று அடிக்கடி அடைப்பாய். அந்த வாய் எங்கே? தாய் என்றது மூடிக்கொண்டதோ? குடிகெடுத்தவளை கூறு, விஷமிட்டது உன் தாய்தானே. தர்மபிரபு வாக்கு சாதுரியத்தால் வழக்கை ஜோடித்து விட்டார். ஒரு தவறும் செய்யாத எங்களை சிறைப்படுத்தி சபை நடுவே நிறுத்தி அவமானப்படுத்திவிட்ட குற்றத்தை மறைக்க மாயாஜாலங்கள் செய்கிறார். மன்ற தலைவரே மற்றும் உள்ளோரே, பாண்டவர் பத்தினியாம் பாஞ்சாலியை அன்று துச்சாதனன் இழுத்து வந்து சீரழித்த செயலுக்கும் இன்று அல்லிமுத்து எங்களை அல்லல் படுத்துவதற்கும் வித்தியாசம் உண்டா? ஆஹா, சத்தியவதிக்குள் பேசுகிறார், ஆதரியமாக வாதாடுகிறார். போதும் அல்லிமுத்து, நீதான் குற்றவாளி. ஆதாரமற்ற வழக்கை கொண்டு வந்ததும் அபலைகளை கைது செய்ததும் பெரும் குற்றம். அண்ணா, யாரும் பேசாதீர்கள். தக்க காரணமின்றி அந்நிய நாட்டின் மீது படையெடுத்து பெண்களை சிறைப்படுத்தி பாண்டவர் குலத்திற்கே களங்கத்தை உண்டாக்கிவிட்ட அல்லிமுத்துவை நீதியின் பெயரால் நாடு கடத்திவிட உத்தரவிடுகிறேன். இது அநீதி, தவறான தீர்ப்பு. தீர விசாரியுங்கள். அமைதி, அமைதி. தீர்ப்பில் யாரும் குறுக்கிட வேண்டாம் என்று எச்சரிக்கிறேன். பிரபு, தாங்கள் எனக்கு அளித்த தண்டனையை குறை கூறவில்லை. பெற்ற தாயையும்
பிறந்த பொன்னாட்டையும் விட்டு வெளியேற்றுவதை விட இங்கேயே வெட்டி வீழ்த்திவிட உத்தரவிடுங்கள். வேறு வழியில்லை, நீ வெளியேறத்தான் வேண்டும். தங்கள் தீர்ப்பை மீறவில்லை. நான் பிறந்த நாட்டிலேயே பிணமாகி விடுகிறேன். பின்னர் என் பிணத்தை நாடு கடத்துங்கள். தர்மபிரபு, நான் தான் குற்றவாளி. இவருக்கு விஷமிட்டு கொண்டவன் நான் தான். என் தாய் நிரபராதி. அலங்காரவல்லி, என்னை மன்னித்து விடுங்கள் அம்மா. நான் துரோகி. உங்கள் கீர்த்தியை வெட்டி எறிய வந்த கத்தி. நீ கூறுவது உண்மையானால் இதுவரை மௌனமாக இருந்ததற்கு காரணம்? காதல். அல்லிமுத்துவை நான் உயிரினும் மேலாக காதலிக்கிறேன். இன்னும் காதலிக்கிறேன். ஆனால் என் தாயின் லட்சியம் ஈடேறா வண்ணம் தடுத்திட அல்லிமுத்து முன்வந்தார். காதலை இழக்கவும் நான் விரும்பவில்லை. என் தாயின் லட்சியம் சிதறவும் விரும்பவில்லை. அல்லிமுத்துவுக்கு விஷம் கொடுத்துவிட்டு நானும் விஷம் குடித்து மாள திட்டமிட்டேன். இதுதான் உண்மை. தர்மபிரபு, தாங்கள் என்ன தண்டனை கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேன். உன் தாயின் அசட்டு லட்சியம் உன் தீச்செயலுக்கு காரணமாக இருந்ததால் உன் தாய் உன்னை பிடித்துக் கொள்ள உன் தலை வெட்டப்பட உத்தரவிடுகிறேன். நான் பெற்ற மகளை நானே பிடித்துக் கொள்வதா? ஆண்களை வெறுக்கும் உன்னிடம் இருக்கிறதா? ஆணை துணை சேர்த்த பிறகுதான் அன்னையாக முடியும் என்பதை மறந்த உனக்கும் சரியான தண்டனை. அலங்காரவல்லி, உன் கடைசி விருப்பம் ஏதாவது இருந்தால் தெரிவிக்கலாம். பிரபு, நான் உயிருக்குயிராக நேசிக்கும் அல்லிமுத்துவின் கையால் உயிர் துறக்க ஏற்பாடு செய்ய வேண்டுகிறேன். அப்படியே ஆகட்டும். அல்லிமுத்து, ஆரவல்லி, கண்ணீரும் அன்பும் உங்கள் கண்களை மறைக்குமானால் கண்களை இறுக மூடிக்கொண்டு என்னை ஒரே மூச்சில் வெட்டிவிடுங்கள். தயங்காதீர்கள் அம்மா, என் தலையை பிடித்துக் கொள்ளுங்கள்.
தான் கொலைகாரி. மணிமகுடத்திற்காக மகளின் வாழ்வையே பாழாக்க துணிந்த மகா பாதகி. பிரபு, அல்லிமுத்துவின் வெற்றி என் அரசியல் வாழ்வில் பேரிடியாக விழுந்ததைக் கண்டு அவரை கொல்ல திட்டமிட்டேன். பலகாரத்தில் விஷம் வைத்தவள் நான் தான். பாவம், அலங்காரம் ஒரு பாவமும் அறியாதவள். தாய் மீதும் கணவன் மீதும் கொண்ட உத்தமி. எனக்கும் தெரியும். உன் வாயால் குற்றத்தை ஒப்புக்கொள்ளவே இந்த யுக்தி செய்தேன். தர்ம பிரபு, அல்லிமுத்துவை ஒழித்துவிட விஷம் வைத்தது மட்டுமல்ல, அல்லிமுத்துவின் உடலை எரிக்க சன்னியாசி ரூபத்திலே மாறுவேதிலே வந்த சண்டாளியும் நான் தான். நன்றாக என்னை பாருங்கள், உண்மை தெரியும். தயங்க வேண்டாம் பிரபு, தண்டனைக்குரியவள் நான் தான். என்னை கொல்லுங்கள், என்னை சித்திரவதைகள் பிரபு, சித்திரவதை செய்யுங்கள். ஆரவல்லி, உண்மைக்கு என்றும் அழிவு கிடையாது. சத்தியமே வெற்றி பெறும். உனக்கும் தாய் பாசம் உண்டென்று நிரூபித்து விட்டதால் உனக்கு கடுமையான தண்டனை தர நான் விரும்பவில்லை. ஆகவே உன்னையும் உனக்கு உடந்தையாக இருந்த சூரவல்லியையும் நாடு கடத்திவிட உத்தரவிடுகிறேன். வருந்தாது கண்ணே, வினை அறுக்கிறேன். ஆள் யாராக இருந்தாலும் ஆணும் கூடாதென்பதற்கு நான் ஒரு எடுத்துக்காட்டு. அரண் எனப்பட்டதே இல்வாழ்க்கை, அகதும் பிறன் பழிப்பது இல்லா என்ற குரல் வழிப்படி நீயும் அல்லிமுத்து எப்படியோ கதை நல்ல விதமா முடிஞ்சு போச்சு. வாழ்க மணமக்கள், வாழ்க மணமக்கள். வணக்கம்.